वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தாய். இன்றைய தினம் ஸ்ரத்தா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 8ல இருந்து இருக்கும். சென்ற வகுப்புல நாம வெஞ்சன வர்ணங்களை அரை மாத்திரையாக மாற்றுவது எப்படி அப்படிங்கறத நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு இந்த மாதிரி அரை மாத்திரை அந்த கால அளவு இருக்க மாத்திரைன்னா அளவு சில பதில் சொல்லுவாங்க. நாம எப்படி கன்வெர்ட் பண்றது? கானுக்குனாக்கா அந்த கக்காரத்தை எப்படி இக்கு மாத்துறது, சக்காருக்கு சக்காரத்தை எப்படி மாத்துறது, அந்த மாதிரி விஷயங்களை அதுல மீதமுள்ள எழுத்துக்கள் இருக்கு. வர்க்கம் பார்த்தோம், சவர்க்கம், டவர்க்கம், தர்க்கம் பதம் பார்த்து முடிச்சிருந்தோம். அதுல மீதமுள்ளது பவர்க்கம். அந்த பவர்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்களை நடுக்க அந்த ஒரு கூட ரிமூவ் பண்ணாக்கா அது என்னவா மாறிட போறது? அரை மாத்திரையாக மாற போறதுங்கிற ஒரு டெக்னிக் நாம உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். அது எல்லாரும் பார்த்திருப்பேன் இல்லையா? அதை தொடர்ந்து இன்றைய தினம் பவர்க்கம், அந்த பவர்க்கம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எப்படி நம்ம மாத்துது அப்படிங்கறத பார்க்கணும். அதை தொடர்ந்து அந்தஸ்தம், ஊஷ்மா, சஹா இந்த எழுத்துக்களை மாத்துறத முதல்ல நம்ம அபியாசம் பண்ண போறோம். பாருங்க, முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா பவர்க்கம், அந்த பவர்க்கத்தை எப்படி அரை மாத்திரையாக மாத்துறது, கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அந்த எழுத்துக்களை நான் என்ன பண்ண போறேன்? இப்போ இப்பு அப்படின்னு எப்படி மாத்த போறேன் அப்படின்னாக்கா பாருங்க, முதல்ல பகாரம் எழுதுவோம். இது ப. இந்த பகாரத்தை நான் என்ன பண்ண போறேன்? இப்பு அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி மாத்த போறேன்? ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணிட்டாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம்? இப்புன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம். எப்படி? அவ்வளவுதான். இது இப்பு. பகாரத்தை நான் என்னவா மாத்துறேன்? இப்பு ஆஃப் சிலபல்ல கொண்டு கன்வெர்ட் பண்றேன். முழுசா எழுதினா அது ப. ஓகேவா? ஸ்ட்ரைட்டா இருக்க அந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டாக்கா அது என்ன ஆக போறது? இப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம். ஏயா திரும்ப அதை எழுதுற பாருங்க, பகாரத்தை எப்படி மாத்துறது இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். பகாரத்தை நான் என்ன பண்றேன்? இப்பா கன்வெர்ட் பண்றேன். எப்படி எழுதுறேன் பாருங்க. ப. இது ப. பிரஜித், ப்ளீஸ் டோன்ட் டச் த போர்ட். ப. அது எப்படி இப்பா மாத்துறேன்? ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை எடுத்துட்டேனாக்கா அது இப்புன்னு மாறிடும். புரியுதா உங்களுக்கு? பகாரத்தை என்ன பண்றேன்? நேரா இருக்கிற ஸ்ட்ரைட் கோடை ரிமூவ் பண்ணிட்டாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன ஆகும்? இப்புன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதை சரியா? ப. அடுத்தது ப ப ப ப. பவர்க்கத்தோட இரண்டாவது எழுத்து என்ன? ப. அது எப்படி எழுதணும் பாருங்க. இது ப. இது என்னது? ப. இது எப்படி இப்பா மாத்த போறோம்? கன்வெர்ட் டு இப் அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை எடுத்துட போறோம். அப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, அவ்வளவுதான். சோ இது என்னது? இப். ப ப இருக்கு இல்லையா? அந்த நேரா இருக்கிற ஒரு கோடை மாத்திரம் எடுத்துட்டாக்கா அது ஆஃப் சிலபலா அதை நாம உச்சாரணம் பண்ணணும். ப ப ரெண்டாவதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பை நாம பிரயோகிக்க போறோம். இது ப ப அத இப்பு அப்படின்னு பிரயோகிக்கிறோம். லக்ஷ்மி மேடம், ப்ளீஸ் டோன்ட் டச் த போர்ட். எல்லாருக்கும் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு இருக்க முடியாது.
ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இருந்துட்டு இருக்கோம். உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம் எனக்கு. அப்படியே எனக்கு இந்த மறுபடியும் யாரோ ஒருத்தர் கை வைக்கிறா. ஸோ அவ ப்ளீஸ் போர்டை தொடாதேல். அடுத்தது பகாரம். பவர்க்கத்தினுடைய மூன்றாவது எழுத்துன்னா ப. அது என்ன பண்ண போற? முதல்ல ப எழுதுற பாருங்க, நேரா ஒரு கோடு இப்படி போட்டா அது என்னது? ப இல்லையா? இதை நான் என்னவா மாத்த போறேன்? இப்பா மாத்த போறேன். கன்வெர்ட் இன்டு இப். எப்படி மாத்தணும் அது அப்படின்னாக்கா, ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணா போறோம், அது இப்பா மாறிடும். இதான் இது இப். பகாரத்தை இப்பா மாத்துறது வெரி சிம்பிள். இப்ப நான் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எந்தெந்த வர்ணங்களுக்கெல்லாம், அதாவது வெஞ்சன வர்ணங்களுக்கெல்லாம் நேரா இருக்கக்கூடிய கோடு இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட்டா, அந்த கோடை எடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா அரை மாத்திரையாக மாறிவிடும், ஆஃப் சிலபலா மாறிடும். அதாவது வெஞ்சன வர்ணமா இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை எடுத்துட்டாக்கா அது என்னவா மாறிடும்? அரை மாத்திரையாக மாறிவிடும். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன்? இப்ப பகாரத்தை எழுதியிருக்கேன், பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்பிள்ல அந்த ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணிருக்கேன். அதனால நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? இப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அடுத்தது ப. நான்காவது பவர் நான்காவது ப. எப்படி எழுதணும்? ப இப்படி எழுதுறோம் இல்லையா? ப. இது என்னது? ப. இதை நான் என்னவா பண்ண போறேன்? இப்பா கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்கா பாருங்க, இது இப், அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? இப்ப ப ப. அந்த நான்காவது பகாரம் அதை என்னவா மாத்துறேன்? இப்ப மாத்துறேன். ப ப ப ப. சோ இது இப் அப்படின்னு நம்ம பிரயோகம் பண்றோம். இப். அடுத்தது ம. ப ப ப ப ம. மகாரம். பவர்க்கத்தினுடைய ஐந்தாவது எழுத்துனா மகாரம். மகாரம் எப்படி எழுதுறோம்? இது ம. இந்த மகாரத்தை நான் என்ன பண்ண போறேன்? இம்மா மாத்தணும். கன்வெர்ட் இன்டு இம். எப்படி எழுதுறது அப்படின்னாக்கா பாருங்க, வெரி சிம்பிள், அவ்வளவுதான். இது இம். மகாரத்தை நான் என்ன பண்றேன்? இம்மா மாத்துறேன். எப்படி மாத்துறேன்? அந்த ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணிட்டேன், அது ஆட்டோமேட்டிக்கா இம்மா மாறிடுது. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் நான் உங்களுக்கு கத்துத்தரக்கூடிய அக்ஷரத்தன்மையினுடைய அந்த ஷேப். நரசிம்மன் ராமன் சுவாமி ப்ளீஸ் போர்டை டச் பண்ணாதீங்க. மகாரத்தை இம்மா மாத்தின்னு இருக்கேன். ம. அது எப்படி மாத்துறேன்? இம். ஸ்ட்ரைட்டா இருந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப அது என்னவா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? அதை இம்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதோட இந்த பவர்க்கம் முடிஞ்சது. சோ கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம் முடிச்சிருக்கோம். ஆனா சில எழுத்துக்களை நாம வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் இல்லையா? போன வகுப்புல நான் தெளிவா சொன்னேன். இப்ப நாம நேரா இருக்கிற கோடை எல்லா எழுத்துக்களுக்கும் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு சில எழுத்துக்கள் எக்ஸம்ஷன் இருக்கு. அதெல்லாம் நான் என்ன இருக்கேன்? வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு, அதை நாம பின்னாடி பார்க்க போறோம். இந்த மெத்தடாலஜில எந்தெந்த எழுத்துக்களுக்கு வெஞ்சன வர்ணங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணா அரை மாதிரி மாத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த வர்ணங்களை மாத்திரம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லா அக்ஷரங்களுக்கும் பொருந்தாது. கண்டிஷன் நம்பர் 1. மீதம் மற்ற எழுத்துக்களை நான் என்ன பண்ணிருக்கேன்? அதை நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல. ஹவு டு கன்வெர்ட் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கல. அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ரைட்டிங் லிஸ்ட் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ரைட்டிங் லிஸ்ட்ல இருக்க எழுத்து கூட நீங்க என்ன பண்ணணும்? தனியா உட்கார்ந்து எழுதி வைக்கணும். நீங்க காண்பிக்கிறத என்னெல்லாம் விடுபடுதோ அதை நீங்க தனியா குறிச்சு வச்சுட்டே வாங்கும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா இல்லையான்றது தெரியும். கவர்க்கத்துல 5வது எழுத்துக்கு நம்ம இன்னும் பார்க்கல. அதுக்கு இன்னும் இங்க எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். சவர்க்கம் ச ச ஜ ஜ ஞ எல்லாமே முடிச்சாச்சு. டவர்க்கத்துல ட ட ட ட வரைக்கும் பார்க்கல. 4 எழுத்து பெண்டிங். நகாரத்துக்கு மாத்திரம் பார்த்திருக்கும். அடுத்தது த த த த ந. தவர்க்கத்துல தகார 3வது எழுத்து இன்னும் பார்க்கல, அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்தது ப ப ப ப ம எல்லாமே முடிச்சாச்சு. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? கவர்க்கத்துல 1, அதே மாதிரி டவர்க்கத்துல 4 இல்லையா? அதே மாதிரி அடுத்தது தவர்க்கத்துல 1.
ஸோ 6 எழுத்துக்களை நான் வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். கரெக்டா இல்லையா? ஜஸ்ட் ஒரு தம் மட்டும் போட்டா போதும். கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு தம்பு அப்படிங்கிற அந்த சிம்பிளை நீங்க தட்டி விட்டா போதும். சரியா? ஓகே, வெரி குட். அப்போ ஓகே ஓகே ஃபைன். அப்போ அடுத்தது தொடர்ந்து போலாமா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அந்தஸ்தம். அந்தஸ்தம்னா என்ன? ய ர ல வ. இந்த அந்தஸ்த எழுத்துக்களை எப்படி அரை மாத்திரையாக மாத்துறது அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல யகாரம். ய, இது ய இல்லையா? இப்ப இது என்னவா மாத்தணும்? அரை மாத்திரையாக மாத்தணும். ஈ. யகாரத்தை அரை மாத்திரையா உச்சாரணம் எப்படி பண்ணுவோம்? ஈ அப்படின்னு பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? ஈ எழுத போறோம். ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை மாத்திரம் எடுத்துட்டாக்கா மீதமுள்ள போர்ஷன் எழுதினா அது ஈ. ஓகேவா? எக்காரத்துல நேரா இருக்கிற கோடை எடுக்க முடியும். அதனால அது என்னவா மாற போறது? ஈயா மாற போறது. எக்காரத்தை அரை மாத்திரையாக மாற்றும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல தான் அது தெரியும். அது அப்படி ஈ அப்படின்னு உச்சாரணம் பண்ணணும். இது எக்காரத்துக்கு. அடுத்தது ய ர. அடுத்து எழுதுன ர, ரகாரம். இது ர இல்லையா? இப்ப இந்த ரகாரத்துக்கு நம்ம அந்த மாதிரியான விஷயத்தை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ரைட்டா கோடு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இதையும் வெயிட்டிங் லிஸ்ட்ல கொண்டு போக போறோம். சோ ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்ல கவர்க்கத்துல 5வது எழுத்து நகாரம். அதே மாதிரி டவர்க்கத்துல ட ட ட ட 4 எழுத்து பிளஸ் தவர்க்கத்துல தகாரம். அதோட இந்த ரகாரத்தையும் சேர்த்துக்கணும். இத வெயிட்டிங் லிஸ்ட்ல நாம கொடுக்கிறோம். ஓகே. அடுத்தது ய ர ல. அடுத்து எழுத்துன்னா ல. ல எப்படி எழுதுறோம்? இது ல இல்லையா? இப்போ இதை நம்ம என்னவா மாத்த போறோம்? இல்லா கன்வெர்ட் பண்ண போறோம். இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டா இருக்க கோடு மாத்திரம் எடுத்துட்டாக்கா இப்படி எழுதினாக்கா அது இல்ல. லகாரத்தை என்னவா மாத்திருக்கேன்? இல்லா மாத்திருக்கேன். அரை மாத்திரையாக மாத்திருக்கேன். அப்ப அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் பாருங்க. ல அத பக்கத்துல இல்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கேன். ய ர ல. அடுத்தா அடுத்தது வ. வகாரம். வகாரம் எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும் இல்லையா? வகாரம் வ. இது வ. ய ர ல வ. இதை எப்படி இவ்வா மாத்துறது அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை ரிமூவ் பண்ணா மீதி 0 மட்டும் தான் இருக்கும். அப்ப அது எனது இவ்வு. இவ்வு. வகாரம் இவ்வு. வ அப்படிங்கறத இவ்வா மாத்திருக்கேன். ய ர ல வ. சோ அந்தஸ்தம் 4 எழுத்து முடிஞ்சது. அடுத்தது ஊஷ்மா. ஊஷ்மால இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்ன? ஷ இல்லையா? என்னது இது? ஷ. இந்த ஷகாரத்தை நான் என்ன இஷா மாறணும். ஸ்ட்ரைட்டா இருக்க கோட ரிமூவ் பண்ணிட்டா அப்புறம் இஷா மாறிடும். அவ்வளவுதான். இஷ். இது என்னது? இஷ். ஷகாரம் அது என்னவா மாத்தேன்? இஷா மாத்திருக்கேன். அடுத்தது ச ஷ. ஷகாரம் இல்லையா? ஷ. இது ஷ. இந்த ஷகாரத்தை நான் என்னவா மாத்த போறேன்? இஷா மாத்த போறேன். ஸ்ட்ரைட்டா இருக்க கூட ரிமூவ் பண்ணா இஷா மாறிடும். அவ்வளவுதான். இது என்னது? இஷ். 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 ச ஷ அதனுடைய இஷ். அப்புறம் ச. சரஸ்வதி சகாரம் இல்லையா? ச. இந்த சகாரத்தை நான் என்ன பண்றேன்? இஸ்ஸா மாத்தணும். என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ரைட்டா இருக்க கோடை மாத்திரம் எடுத்துட்டு மீதி போர்ஷன் எழுதினா அதை என்னன்னு உச்சாரணம் பண்ணணும்? இஸ்ன்னு உச்சாரணம் பண்ணணும். இஸ். இஸ். சஷ ச. அடுத்தது ஹ. வெஞ்சன வரத்துடைய கடைசி எழுதுன்னா ஹ. இதுக்கு இப்ப நாம பண்ற மெத்தடாலஜி இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு பொருந்தாது. இதே வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கணும். ஆக மொத்த வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை இருக்கு? இருக்கக்கூடிய காரம் 1, டவர்கத்தில் இருக்கக்கூடிய 4, 4 5 மொத்தம். அடுத்தது தவர்கத்தில் இருக்கக்கூடிய தகாரம் 6, அப்புறம் ரகாரம் 1 7, அப்புறம் இந்த ஹா ஊஷ்மால இருக்கக்கூடிய ஹா. இந்த 8க்கும்
மொத்தம் 33 வெஞ்சன வர்ணங்கள். அதுல இந்த 25 எழுத்துக்களுக்கு நாம சோஃபார் எப்படி அரை மாதிரியாக மாத்துறதுன்றத அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. மீதம் ஒரு 8 எழுத்துக்களுக்கு இப்ப நாம அப்ளை பண்ண அந்த அரை மாத்திரை சிம்பல் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை 8 இருக்கு. என்னென்ன? ங, ட, 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 த, ர, ஹ. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வேற ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம அப்ளை பண்ண போது செகண்ட் மெத்தடாலஜி. ஆக்சுவலா இது மூணாவது மெத்தடாலஜி. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? எல்லா எழுத்துக்குமே கீழே ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டோம், கிராஸா. அந்த மாதிரி போட்டு இக்கு இச்சின்னு முதல்ல அப்ளை பண்ணோம். அந்த சம்யுக்தாட்சரம் கத்துனோம் இல்லையா? இக்கு பிளஸ் அ க, இக்கு பிளஸ் அ க, அந்த மாதிரி போடும்போது கக்காரத்துக்கு கீழே கிராஸா கோடு போட்டோம் பாருங்க. அது முதல் மெத்தட். அந்த மாதிரி எல்லா எழுத்துக்கும் போட முடியும். ஆனா வாக்கியத்துல ரன்னிங்ல வரும்போது அந்த சொற்களுக்கு அந்த மாதிரி பயன்படுத்த முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி நம்ம அப்ளை பண்றோம். அதுல முதல் மெத்தடாலஜி என்ன பண்ணிருக்கோம்? 25 எழுத்துக்களுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா இருக்கிற கூட 25 எழுத்துக்களுக்கு எடுக்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அதனால அதை ரிமூவ் பண்ணி மீதமுள்ள ஷேப்பை நம்ம என்ன பண்றோம்? இக்கு இச்சு இட்டு அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். மீதமுள்ள 8 எழுத்துக்களுக்கு அந்த 33 வெஞ்சனாட்சராணில 25க்கு பொருந்துறது, 8க்கு பொருந்தல. அதுக்கு வேற ஒரு மெத்தடாலஜி நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்ப நம்ம அப்ளை பண்ண போறது அடுத்த மெத்தடாலஜி. இந்த 8ல இது கூட பாத்தீங்கன்னா எத்தனை எழுத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறது இப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? பாருங்க. இப்ப அடுத்தது ரெண்டாவது மெத்தடாலஜி என்ன அப்படின்னாக்கா, முதல்ல என்ன பார்த்தோம்? இங்கு பார்த்தோம். இங்க கவர்க்கத்துல இது எப்படி இங்கா மாத்துறது. அதே மாதிரி டவர்கம், டவர்கத்தில் இருக்கக்கூடிய ட இல்லையா? ட, ட, அப்புறம் ட ட ட ட ட. இது இருக்கு. இதுக்கும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண ஸ்ட்ரைட்டா இருக்கிற கோட் ரிமூவ் பண்ற மாதிரி அரை மாத்திரை மாத்த முடியாதுன்னு. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இதை தவிர்த்து அடுத்து என்ன இருக்கு? ங, ட ட ட ட. அப்புறம் என்ன இருக்கு? தகாரம். என்ன இருக்கு? தகாரம். இந்த த இல்லையா? இது இந்த ஆறுக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா பாருங்க, என்ன பண்ற பாருங்க. இங்கு க, இது என்னன்னாக்கா நகாரம் எழுதி கிழக்கா எழுதுற. அதே மாதிரி தகாரம் எழுதி நரசிம்மன் ராமன். ப்ளீஸ் உங்களுக்கு 2வது தடவை சொல்றேன், நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றது எனக்கு தெரியல. இது இட்டு பிளஸ் ட. இப்ப நான் என்ன பண்ண பாருங்க, ஒரு எழுத்துக்கு கீழே இன்னொரு எழுத்து எழுதுறேன். அப்படி ஒரு எழுத்துக்கு கீழே இன்னொரு எழுத்து எழுதும் பொழுது மேல இருக்கிற எழுத்து ஆட்டோமேட்டிக்கா அரை மாத்தாக நாம உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். என்ன பண்றேன்? அதுக்கு கீழே க எழுதியிருக்கேன், ட அதுக்கு கீழே ட எழுதியிருக்கேன். இப்ப நம்ம இதை எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னாக்கா, மேல இருக்கிற எழுத்தை இங்குன்னு படிச்சு அதற்கு கீழே இருக்கிற எழுத்த கன்னு படிக்கணும். அப்ப இங்க. ஏன் சுவாமி அந்த மாதிரி? அது அடுத்த ரூல்ஸ். இது 2வது ரூல்ஸ். என்னன்னாக்கா, ஒரு எழுத்து மேல ஒரு எழுத்து கீழேன்னு வரும்போது மேல இருக்கிற எழுத்த நாம ஆட்டோமேட்டிக்கா அரை மாத்திரையாக கன்வெர்ட் பண்ணி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப நான் எப்படி உச்சாரணம் பண்றேன்? இங்கு இங்க, இட்டு பிளஸ் ட இட்ட. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த 6 எழுத்துக்களுக்கு வரும். எந்தெந்த எழுத்துக்களுக்கு? நகாரம், கவர்க்கத்தில் இருக்கக்கூடிய எது? இந்த இல்லையா? அதே மாதிரி டவர்க்கத்தில் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கு ட, அதே மாதிரி ட, அதே மாதிரி ட, அதே மாதிரி ட. இந்த 4த்துக்குமே மேல கீழே மேல கீழேன்ற மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி மேல கீழே இந்த எழுத்துக்களுக்கு இன்னொரு எழுத்து வந்ததுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கிற எழுத்தை நம்ம என்ன பண்ண போறோம்?
அரை மாத்திரையாக கன்வெர்ட் பண்ணி அதை உச்சாரணம் பண்ணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ஆக ககாரம் டவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்துக்கள், அடுத்ததாக தவர்க்கத்தில் இருக்கக்கூடிய தகாரம். இந்த த பாருங்க, இப்ப எழுதுற பாருங்க, இது த, இதுக்கு இன்னொரு த வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை என்னன்னு படிக்கணும்? இத்தன்னு படிக்கணும். இது பிளஸ் த இத்த. அதே மாதிரி த பிளஸ் வா, இது இன்னு படிக்கணும். இது மேல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அரை மாத்திரையாக மாறிடும். கீழே இருக்கிற எழுத்து நாம முழு உச்சாரணம் பண்ணணும். இப்படியாக இந்த 6 வர்ணங்களுக்கு இந்த செகண்ட் நான் கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜி அப்ளை பண்ணும். மேல கீழேன்றது இது எதுக்கு? கவர்க்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சமகா எழுத்து எனது அதுக்கு பொருந்தும், அதுக்கு பொருந்தும், தகாரத்துக்கு பொருந்தும். இது ஒரு விஷயம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ரகாரம் ர இருக்கு இல்லையா, அதை எப்படி இர்ரா மாத்துறது? ஏன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கிற கோடு அப்ளை பண்ண முடியாது. இந்த ரகாரத்துக்கு கீழே இன்னொரு எழுத்து எழுத முடியாது. அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மெத்தடாலஜி நம்ம என்ன பண்ணோம்? we have to apply. அப்படி அப்ளை பண்ணும் பொழுது அதை நாம என்னன்னு உச்சாரணம் பண்ண முடியும்? இர்ன்னு உச்சாரணம் பண்ணணும். என்ன மெத்தடாலஜி அப்படின்றத பாருங்க. ரகாரம்னாக்கா இப்ப நான் எழுதுறேன் பாருங்களேன், பர்ணம் எழுதுறேன். நான் எழுதி நகாரத்துக்கு மேல இப்படி போட்டுறேன், பர்ணஹா. எப்படி படிக்கணும்? மேல அந்த ஒரு கர்வு போட்டிருக்க பார்த்தீங்களா, அதுதான் இரு சிம்பிள். அது எப்படி படிக்கணும்? பகாரத்தை படிச்சுட்டு மேல இருன்றத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நகாரத்தை படிக்கணும், பர்ணஹா. இதுதான் கிரமம். புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்களேன். வர்ணஹான்னு எழுதுறேன், வ. இது வர்ணஹா. வகாரத்தை படிச்சுட்டு நகாரத்துக்கு மேல இருக்க அந்த கர்வை இருன்னு உச்சாரணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகாரத்தை படிக்கணும். அப்ப எப்படி படிக்கலாம்? வர்ணஹா, வ இர் நஹா. பர்ணஹா படிச்சா மாதிரி வர்ணஹா அப்படின்னு படிக்கிறோம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? அப்படின்னா பாருங்க, கர்ணஹா எப்படி எழுதுறேன் பாருங்க. க கர்ணஹா, கா படிச்சுட்டு அடுத்து நகாரத்துக்கு மேல இருக்க அந்த இர்ர படிச்சுட்டு, இது இர் சிம்பிள், க இர் நஹா, கர்ணஹா அப்படிங்கிறதாக நீங்க பிரயோகிக்கணும். இதுதான் ரகாரத்தை இர்ராக மாத்தக்கூடிய சிம்பிள். அடுத்தது மீதம் இருக்கிறது ஹா இல்லையா? அந்த ஹா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எழுத்த இஹ்னு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா பாருங்க, இப்ப இஹ்வ அப்படின்னு சொல்றேன். இஹ்வ எப்படி எழுதுறேன் பாருங்க. இக்கு வானா இங்க போடணும் வகாரத்து, இஹ்வ அப்படின்னு பிரயோகிக்கணும். சரி, இல்லைன்னா இத்ம, அது எப்படி எழுதுறேன் பாரு. இஹ்ம, இஹ்ம எப்படின்னா இப்படி எழுதணும், இது இஹ்ம. இல்ல இஹ்ல அப்படின்னு எழுதுற, பிரஹ்லாதன் வருது. அந்த இஹ்ல எப்படி எழுதுறேன் அப்படின்னாக்க இதே மாதிரிதான், இஹ்ல இப்படி பிரயோகிக்கணும். இதுதான் வியஞ்சன வர்ணங்களை நாம அரை மாத்திரையாக மாத்துறது எப்படி அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுட்டோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னாக்கா இதை வச்சுட்டுதான் மேற்கொண்டு நம்மளால சம்ஸ்கிருதத்துல சரளமா எழுத படிக்க வரணும்னாக்கா ஸ்வராட்சராணி மாத்திரம் போராது, வெஞ்சனாட்சராணி மாத்திரம் போராது, குணிதாட்சராணி மாத்திரம் போராது, சம்யுக்தாட்சராணி மாத்திரம் போராது. இந்த அரை மாத்திரையாக, அதாவது ரன்னிங்ல ஒரு வாக்கியத்துல நாம இந்த சம்ஸ்கிருதத்தை எழுதும் பொழுதோ அல்லது அக்ஷரங்களை படிக்கும் பொழுதோ இந்த அரை மாத்திரையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நன்னா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான பார்ட் இது. சுலபமா கடந்து போயிட முடியாது. பொதுவா சம்ஸ்கிருதம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா யாராவது கத்துக்கிறோம்னா ஸ்வரவர்ணம் கத்துக் கொடுப்பா, வெஞ்சன வர்ணம் கத்துக் கொடுப்பா, சம்யுக்தாட்சரம் குடிதாட்சரம் கத்துக் கொடுப்பா, போயிட்டே இருப்பா. மேல நீங்க படிக்கணும். அப்பப்ப நமக்கு ஒரு சம்சயம் ஏற்படும், டவுட். சுவாமி இது இந்த வந்திருக்கு, இது ரெண்டு இப்படி சேர்ந்துருக்கு அப்படிங்கும் பொழுது அவளுக்கு ஒருத்தையும் சொல்லிட்டு முடியாது. அதுக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா எழுத்துக்களை கத்துக்கும் போதே இந்த அரை மாத்திரையாக மாத்துறது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சோமே ஆனால் நம்மளால என்ன முடியும், சுகமா
எழுத முடியும், சுலபமா படிக்க முடியும். ஆனா எப்போ நல்லா அபியாசம் பண்ணணும், கத்துண்டா மாத்திரம் போராது. உட்கார்ந்து நல்லா பல தடவை எழுதி பாருங்கோ. நம்ம இருந்துட்டு 8வது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். ஆனா இது பர்யந்தம் இன்னும் அக்ஷரங்களையே முழுமையா தெரிஞ்சின பாடு இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு நாம இனிஷியேட்டிவ் எடுக்கும் பொழுது எழுத்துக்கள் தான் ரொம்ப பிரதானம். அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த எழுத்துக்களை நாம சரிவர ரொம்ப கவனமே இல்லாம ஏதோ அலட்சியமா நானும் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா பின்னாடி போகும்பொழுது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். அதனால இப்பவே நீங்க நன்னா உட்காந்து இந்த எழுத்துக்களை நன்னா எழுதி பழகுங்கோ, அப்பதான் முடியும். ஸோ இதோட நமக்கு இந்த அரை மாத்திரையாக மாத்துறது அப்படிங்கிறது முடியறது. அடுத்த வகுப்புல இந்த வெஞ்சன வர்ணமும் சேர்ந்தா அப்ப அதை எப்படி உச்சாரணம் பண்றது, அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ சம்ஸ்கிருதத்தினுடைய அறிமுகம், அதன் பிற்பாடு ஸ்வராட்சராணி ஒரு 15, வெஞ்சனாட்சராணி ஒரு 33, அந்த ஸ்வரவர்ணங்களையும் வெஞ்சன வர்ணங்களையும் சேர்க்கக்கூடிய அந்த சம்யுக்தத்துக்கு என்ன பேரு, குணிதாட்சரம்னு பேரு. அதன் பிற்பாடு நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணः, குணஸ்யாபரணம் ஞானம், ஞானஸ்யாபரணம் க்ஷமா. நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணः, குணஸ்யாபரணம் ஞானம். அதுக்குள்ள நீங்க சம்ஸ்கிருதத்துல கொடுத்து அபியாசம் பண்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு அப்பதான் பிராக்டிஸ் அப்படின்றது ஆகும். ரெண்டாவது, இப்ப நான் சொல்லும் பொழுது உங்க காதுல வந்து விழறதோ இல்லையோ, அந்த காதால கேட்க கேட்கத்தான் சப்தங்கள் நன்னா ஆழ் மனசுல போய் பதியும். அந்த அபியாசத்துக்காக தான் இந்த ஸ்லோகமானது கொடுக்கப்படுறது. ஒரு மாரல், இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப ஸ்லோகத்தை உச்சாரணம் பண்ணும்போது கேட்கிறேன், அதை நம்ம என்ன பண்ணணும், 2 லைன் தான் அழகா எழுதி வச்சுக்கலாம். நம்மளுடைய ஓன் ஸ்கிரிப்டர் எழுதிக்கலாம், தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதிக்குங்க. காதால கேளுங்கோ, அதை பார்த்து எழுதுங்கோ. அதுக்கு பேர் எல்லாம் அபியாசம். அதுக்குதான் நம்ம வகுப்புல வந்து ஓடுறோம். வெறுமனே கதா காலக்ஷேபம் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால என்ன பண்ணுங்க, நான் சொல்லும் பொழுது நீங்க உங்களுடைய ஓன் ஸ்கிரிப்ட் தமிழ்லயோ அல்லது இங்கிலீஷ்லயோ எழுதிக்குங்க இல்லையா. உங்களால படிக்க முடியாது, உங்களை படிக்க சொல்லல, நான் தான் படிச்சு காண்பிக்கிறேன். அதனால உங்களை படிங்கோன்னு சொன்னாதான் உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டி. காதால கேட்கறதுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு, ஒண்ணும் கிடையாது. பாருங்க, நரஸ்யா பரணம் ரூபம், நரஸ்யா பரணம் ரூபம். அடுத்தது ரூபஸ்யா பரணம் குணஹ, ரூபஸ்யா பரணம் குணஹ, குணஸ்யா பரணம் ஞானம், குணஸ்யா பரணம் ஞானம், ஞானஸ்யா பரணம் க்ஷமா, ஞானஸ்யா பரணம் க்ஷமா. இந்த 4 லைன்ல ஸ்லோகம்னா 4 பாதங்களை உள்ளடக்கியது ஒரு ஸ்லோகம். இந்த முதல் பாதத்துல என்ன இருக்கு, நரஸ்ய பிளஸ் ஆபரணம். ரெண்டாவதுல ரூபஸ்ய பிளஸ் ஆபரணம். மூணாவதுல குணஸ்ய பிளஸ் ஆபரணம். நாலாவதுல ஞானஸ்ய பிளஸ் ஆபரணம். இந்த ஆபரணம் காமனா இருக்கு 4. எதற்கு எது ஆபரணம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இந்த நீதி ஸ்லோகம் மூலம். நரஸ்யாபரணம் ரூபம், நரகன மனிதன், நரஸ்ய மனிதனுடைய ஆபரணம் எது தெரியுமா, ரூபம், அப்பியரன்ஸ், தோற்றம் தான். சரி, ரூபஸ்யாபரணம் குணா. சரி சுவாமி, நல்ல ரூபம் மாத்திரம் இருந்தா போருமா? ரூபஸ்ய ஆபரணம் குணஹா, நல்ல சத்குணமா இருக்கணும். அதுதான் அந்த ரூபத்தோட சேர்ந்த குணம். மனிதனுக்கு அழகு ஆபரணம் ரூபம், தோற்றம். அந்த தோற்றத்திற்கு ஆபரணம் குணம். அடுத்தது பாருங்க, குணஸ்யாபரணம் ஞானம். அந்த குணத்துக்கு ஆபரணம் எதுனாக்கா ஞானம் ரொம்ப முக்கியம். நல்ல தோற்றம் இருந்தா போராது, நல்ல தோற்றத்தோட கூடின குணம் இருந்தா போராது, அதன் கூட ஞானமும் இருக்கணும். குணஸ்யாபரணம் ஞானம்.
சரி, ஞானம் மாத்திரம் இருந்தா போருமா? ஞானஸ்யா பரணம் க்ஷமா. க்ஷமான்னா பொறுமை. ஞானத்துக்கு ஆபரணம் எதுனா? க்ஷமா, பொறுமைதான் ஆபரணம். எதுக்கு எது ஆபரணம்? மனிதனுக்கு ஆபரணம் ரூபம், ரூபத்திற்கு ஆபரணம் குணம், குணத்திற்கு ஆபரணம் ஞானம், ஞானத்திற்கு ஆபரணம் க்ஷமா, க்ஷமானா பொறுமை அப்படிங்கிறது இந்த சுபாஷிதம். நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணஹா, குணஸ்யாபரணம் ஞானம், ஞானஸ்யாபரணம் க்ஷமா. சரி, இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்பில் நாம பார்க்கலாம். அது பர்யந்தம் நீங்க இந்த எழுத்துக்களை நன்னா எழுதி பழகுங்கோ. நமக்கு ரெண்டு டிஃபிகல்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஒண்ணு நம்ம சாட்சாத்தா பார்த்து இந்த வகுப்பை கத்துக்கல, த்ரூ ஆன்லைன் மூலமா தான் கத்துக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே முக்காவாசி எல்லாருமே வந்து ஒர்க்கிங் பீப்புளா இருப்பா இல்லையா, ஆத்து காரியம் பாக்குற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். அப்போ நமக்கு சட்டுன்னு சில விஷயம் பிடிக்காது. என்ன பண்ணணும்? எழுதிண்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எழுதி அபியாசம் பண்றாங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப, அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான சம்சயம் இருந்ததுன்னா பாட சம்பந்தமா நடத்தி முடிச்சிரு வரைக்கும் சம்சயம் இருந்தா ஒவ்வொருத்தரா கேளுங்க. எல்லாரும் மியூட் எடுத்துட்டேன்னா என்னால அடியனால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, எக்கோ அடிக்கும். சம்சயம் இருந்தா கேளுங்கோ, தாராளமா சொல்றேன். சப்போஸ் இப்போ நம்மளால இந்த அவகாசம் கொஞ்சமா இருக்கிறதுனால கேட்க முடியல கூட பரவாயில்ல, வாட்ஸ்அப் மூலமா எனக்கு நீங்க உங்களுடைய சம்சயம் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்கோ, அடியன் உங்களை கைட் பண்றேன். ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்கோ, நான் கரெக்ஷன் என்னதான் இருந்ததுன்னா பாக்குறேன். சரியா? தாஸ் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. க்ஷமா வந்து ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. மன்னிக்கிறது இருக்குல்ல, ஏன் இந்த பொறுமையும் க்ஷமாதான். ಧನ್ಯವಾದ. இந்த சீக்வன்ஸ்ல இந்த ஒரு பதத்துக்கு அநேக அர்த்தம் இருக்கு. ஒரு பதம்னு எடுத்துட்டா அதுக்கு அநேக அர்த்தம் இருக்கு. சரியா? க்ஷமான பொறுமை. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ. தன்யாஸ்மி அடியேன். ಧನ್ಯವಾದ. எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கா, கேட்கலாமா? ஹலோ.